திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி திருவள்ளுவர் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையில் இருந்து ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை டிப்டாப் ஆசாமி ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், இவர் தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் இவருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அன்று அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்து பார்த்தபொழுது அவரது ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையில் இருந்து பையுடன் வெளியே வருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முழுவதும் சாலையோரம் திடீரென முளைத்துள்ள வடமாநில கும்பலின் தரமற்ற ஹெல்மெட் விற்பனையை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய உத்தரவு கடந்த 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றனர். இதனால் ஹெல்மெட் வாங்காத வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கடைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய உத்தரவு என்ற தகவலை தெரிந்து கொண்ட வடமாநிலத்தை சேர்ந்த கும்பல் தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் சாலையோரம் திடீரென ஹெல்மெட் வியாபாரத்தை துவக்கியுள்ளனர். ஒரு ஹெல்மெட் 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்கின்றனர். இவை அனைத்தும் ISI முத்திரை இல்லாத தரமற்ற ஹெல்மெட்டுகள். கீழே விழுந்தால் மண் சட்டியை போல உடையக்கூடியது. விலை குறைவு மற்றும் மக்களின் அறியாமை காரணத்தினால் இந்த ஹெல்மெட்டுகளையும் சிலர் வாங்கி செல்கின்றனர். இத்தகைய ஹெல்மெட்டுகளை அணிந்து செல்வது ஹெல்மெட் அணியாமல் செல்வதற்கு சமம். எனவே புதுச்சேரி முழுவதும் புற்றீசல் போல் முளைத்துள்ள தரமற்ற ஹெல்மெட் விற்பனையாளர்களை போலீசார் கண்காணித்து தரமான ISI முத்திரையுடன் கூடிய ஹெல்மெட் மட்டுமே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. பண்டசோழநல்லூர் கிராமத்தில் கோமக்கள் நல இயக்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை அடுத்த பண்டசோழநல்லூர் கிராமத்தில் கோமக்கள் நல இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் உதவி ஆய்வாளர் இளங்கோ அவர்கள் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. பண்டசோழநல்லூர் அரச மரத்திடலில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டு பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். உதவி ஆய்வாளர் பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் பூபதி, ஆறுமுகம், கர்ணன், ஜானகிராமன், ஞானமணி, ஆனந்தபாபு, மணிவண்ணன், சுபாஷ், அகிலன், சசிகுமார், மோகேஷ் உட்பட பொதுமக்கள் உடனிருந்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 12 பேர் 11,51,000 ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி திலாஸ்பேட்டையை சேர்ந்த மேரி ஜூலி, இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சென்னை ஏர்போர்ட் சுங்கவரி அதிகாரி பேசுவதாக கூறி தங்களுடைய பேரில் வெளிநாட்டில் இருந்து $70,000 மதிப்புள்ள பார்சல் வந்துள்ளது, அந்த பார்சலை பெறுவதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய மேரி ஜூலி 5,80,000 ரூபாய் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். வில்லியனூர் பரசுராமபுரம் பாரதிதாசன் நகரை சேர்ந்தவர் மங்களலட்சுமி. இவர் இணையதளத்தில் வந்த துணி வியாபாரத்தை பார்த்து 1,23,686 ரூபாய் பணம் செலுத்தி துணிகளை ஆர்டர் செய்து ஏமாந்தார். அதேபோல மூலக்குளத்தை சேர்ந்த ஆனந்த ராயலு என்பவர் தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 1,50,000 லட்சம் ரூபாய் கடன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்து செயலாக்க கட்டணமாக 36,917 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார்.
இதேபோன்று முத்திரியார் பாலத்தை சேர்ந்த அறிவரசன் 2,21,000 ரூபாயும், புதுச்சேரி பாரதிதாசன் நகரை சேர்ந்த அருண்குமார் என்பவர் 25,078 ரூபாயும், ரெட்டியார்பாளையம் அருண் பிரசாத் 25,000 ரூபாயும், தவளக்குப்பத்தை சேர்ந்த சுரேஷ் 18,558 ரூபாயும், பாக்கியராஜ் 14,000 ரூபாயும், புதுச்சேரி அஸ்வதி 90,000 ரூபாயும், காரைக்கால் கோட்டுச்சேரி மணிகண்டன் 10,000 ரூபாயும், கருவடிக்குப்பம் ராமலிங்கம் 1,050 ரூபாயும், சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீதரன் 6,000 என மொத்தம் 12 பேர் மோசடி கும்பலிடம் 11,51,289 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தைத்திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், ஆத்துவாய்க்கால்பேட் ஆகிய கிராம பகுதிகளில் தைத்திருநாள் பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, பெரியவர்கள் விளையாடுகின்ற பழமை வாய்ந்த போட்டிகள் நடைபெற்றது. இதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி துவக்க விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பொங்கல் பண்டிகை விழாவில் பேசிய எம்எல்ஏ சிவா, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டுமென அனைவரும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் இந்நிகழ்வில் உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியைச் சேர்ந்த வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி கோல்டு இன்னர்வீல் கிளப்பின் 6 மாத கால சேவையை பார்வையிட்டு சேர்மன் செல்வி இளங்கோ பாராட்டினார். இன்னர்வீல் பாண்டிச்சேரி கோல்ட் கிளப் சார்பில் 2024-2025 ஆண்டிற்கான டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் பார்வையிடல் நிகழ்வு வெகு சிறப்பாக சின்னக்கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி இல்லத்தில் நடைபெற்றது. டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் செல்வி இளங்கோ பார்வையிட்டு கோல்ட் கிளப்பால் கடந்த ஓராண்டு காலம் மேற்கொள்ளப்பட்ட திட்ட பணிகளையும் பன்னோக்கு சேவைகளையும் பாராட்டி மகிழ்ந்து கிளப்பின் தலைவரையும் உறுப்பினர்களையும் வாழ்த்தினார். கோல்ட் கிளப்பின் நிறுவனர் பங்காரம்மாள் தலைமை விருந்தினராகவும், திருசபை பாதிரியார் அருட்திரு அந்தோணிசாமி அடிகளார் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார்கள். நிகழ்வில் அடிகளாருக்கு தொடர் சேவை மற்றும் அமைதி பணியை அங்கீகரிக்கும் வகையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மேலும் 20க்கும் மேற்பட்ட பல்துறை சாதனையாளர்களுக்கு நிகழ்வில் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கிளப் அங்கத்தினர்கள், காஸ்மாஸ் இன்னர்வீல் கிளப் உறுப்பினர்கள், அவை நகர் மகளிர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் விருந்தாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லம் அருகே நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான பாஸ்கர் மற்றும் அவரது துணைவியார் கன்னிய செல்வி பாஸ்கர், மகள் ஸ்ரீமதி ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். இதில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உண்மை நிலை வெளிவர பெண் ஐபிஎஸ் அதிகாரி உள்ளடக்கிய நீதிபதி தலைமையில் நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அலட்சியம், பொறுப்பற்ற தன்மை ஆகியவற்றாலும் காவல்துறையினரின் காலதாமதமான நடவடிக்கையாலும் இப்பிரச்சினை தவறான கண்ணோட்டத்துடன் அவரவர்களுக்கு மனம் போன போக்கில் செய்திகளாக வெளிவருகின்றன. இது நமது புதுச்சேரி மாநிலத்துக்கு இழுக்கை ஏற்படுத்தும் செயலாகும்.
உண்மையில் இந்த பிரச்சனையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்பட்டாரா அல்லது சாதாரணமாக திடீரென ஏற்பட்ட பிரச்சனையால் தாக்கப்பட்டாரா? பல்கலைக்கழக மாணவி தற்பொழுது பாதுகாப்பாக உள்ளாரா? வேறு எந்த அரசியல்வாதிகள் மூலமாக அந்த மாணவிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா? மாணவி தாக்குதலுக்கு ஆளான பிறகு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க பல்கலைக்கழக நிர்வாகம் துணை நிற்கவில்லையா? அல்லது மாணவி புகார் அளிக்காத வகையில் போலி அறிவுரைகள் அந்த மாணவிக்கு நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தினார்களா? உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு பெண் IPS அதிகாரி உள்ளடக்கிய ஒரு நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். புதுச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலையில் மாணவியிடம் மர்ம நபர்கள் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலையில் கடந்த 11ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அத்துமீறி நுழைந்த 4 பேர் அங்கு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த 1ஆம் ஆண்டு மாணவியிடம் தகராறு செய்துள்ளனர். பின்னர் பாலியல் தொல்லை தர முயன்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மாணவி முதலுதவிக்காக பல்கலை நிர்வாக நபருடன் சென்று கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் முதலுதவி பெற்று பல்கலைக்கு திரும்பியுள்ளார். அந்த மாணவி வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் போலீசில் புகார் அளிக்க பயந்து பல்கலை நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார். பல்கலை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவத்தை பல்கலைக்கழகம் நிர்வாகம் மூடி மறைப்பதாகவும் இச்சம்பவம் குறித்து பெண் IPS தலைமையில் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என மாணவ அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. ஹெல்மெட் கட்டாய சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து சலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர். 0 உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் அமலுக்கு வந்தது. அதன்படி முதல் நாளான 12ஆம் தேதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவிலேயே ஹெல்மெட் அணிந்து சென்றனர். புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் காலை மற்றும் மாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை போலீசார் பிடித்து அபராதம் விதித்தனர். ஹெல்மெட் கட்டாய சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து சலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர்.